உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 1 கோடி பேருக்கு மேலே 13 நாட்களாக இந்த கொட்டும் பணியில் அங்கே இருக்கிற போது குறைந்தபட்சம் கேட்பதற்காக, காது கொடுத்து கேட்பதற்காக பிரதமர் இருந்திருக்க வேண்டும். பிரியங்கா சோப்ராவுடைய திருமணத்திலே 2 மணி நேரம் போய் அமர்ந்திருக்க முடிந்தவரால் நீங்கள் 3 திருத்தம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். 3மே விவசாயிகளை பிச்சைக்காரர்களாக்குறது திருத்தம். முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் விவசாயத்துறை அமைச்சர் தானே பேச வேண்டும். உள்துறை அமைச்சர் இருக்கு. இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிர்கட்சியான காங்கிரஸ் தான் இது தூண்டி விடுறாங்க. விவசாயிகள் யாருமே இல்ல, காங்கிரஸ் கட்சி தான் முழுக்க முழுக்க இது காரணம்னு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? தங்களுக்கு சாதகமா வந்தால் எல்லாம் நான் தான் என்று சொல்வதும், பாதகம் என்று வரும்போது அந்த குற்றச்சாட்டை ஊருக்கு கிடைத்தவன் பிள்ளையார் கூட ஆடியை போல எல்லாவற்றையும் காங்கிரஸ் மீது போடுவதும், அந்த போராட்டத்தில் இதுவரை எந்த பிஜேபி வரல. அங்க இருக்கிற விவசாயிகள் தெளிவா இருக்கலாம். பிஜேபி சந்தேகப்பட்டால் கூட கிராமத்திலே பிறந்த எடப்பாடிக்கு தெரியவில்லை என்று சொல்ல மாட்டேன். இப்போது அவர் விவசாயி என்பதை மறந்து குபேரனாக இருக்க தன்னுடைய கோடி கோடியான பணத்தை 60 ரூபாய்க்கு பெட்ரோல் விட்ட போது மன்மோகன் சிங் ஆட்சியில முதுகெலும்பில்லாத பிரதமரே, ஆண்மை இல்லாத அரசே, ராஜினாமா செய்ய சொன்னீங்கல்ல. இன்னைக்கு $35, $40, $45 இதுதானே. அந்த கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்கணும். என்ன வட்டி கடையா? சேட்டோட வட்டி கடையா? வட்டி கடையில கூட 5 ரூபாய் வட்டிக்கு மேல இல்லையே. என்ன மீட்டர் வட்டியா தாண்டி எல்லாம் போகுது? 30 ரூபாய் பெட்ரோலுக்கு 60 ரூபாய் டாக்ஸா? வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மோட இணைந்திருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பேச்சாளர் திரு வேலுசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கடந்த 13 நாட்களா டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது எப்படிங்க ஐயா பாக்குறீங்க? அதாவது 10ஓடு 11ஆக இந்த போராட்டத்தையும் நாம் பார்க்க முடியாது. காரணம், எனக்கு தெரிந்த உலக வரலாற்றில் பெரும் திரளான மக்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது என்றால் சீனாவிலே நடைபெற்ற லாங் மார்ச் தான். ஆனால் இந்த போராட்டம் அதை விட பல மடங்கு மக்கள் திரள் அங்கே குடியிருக்கிறது. இப்படி ஒரு போராட்டம் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கிலேயே இதுவரை நடந்ததில்லை, வரலாற்றில் திருப்ப. இந்த போராட்டத்திற்கு 13 நாட்கள் என்று சொல்வதே வேதனையாக இருக்கிற ஒரு ஜனநாயக நாட்டில் இவர் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராமல் இருப்பதே வேதனைக்குரிய ஒன்று. ஆனால் இந்த போராட்டம் ஏன், எதற்கு என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. இந்த போராட்டம் வருவதற்கு முன்பாக சில பழைய செய்திகளை தெரிந்து கொள்வது நல்லது. என்னவென்றால், இந்தியா சுதந்திரம் அடைகிற போது இந்தியாவில் உணவு பற்றாக்குறை என்பது மிக மோசமான ஒரு நிலைமையில் இருக்கு. என்னை போல கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு கிராமத்தில் இருக்கிறவன் நெல் சோறு சாப்பிடுவது என்பது, அரிசி சோறு சாப்பிடுவது என்பதே அபூர்வமான ஒரு செயல். மாதத்தில் ஒரு நாள் அமாவாசைக்கு சாப்பிடுவார், பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் சாப்பிடுவார். மற்றவெல்லாம் கம்பு, கேழ்வரகு, இது இப்படிப்பட்ட தானியங்கள் தான். அந்த கூழ் தான் சாப்பிடுவதை கிராமத்தில் இருந்து இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த நிலைமை இருக்கிற போது மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக அன்றைய பிரதமர் அமெரிக்காவோட கிட்டத்தட்ட பிச்சை பெறுவதை போல அந்த நாட்டில் வீணாக கடலிலே கொட்டுகின்ற கோதுமையை வாங்கி அதை அரைத்து நாடு முழுவதும் மக்களுக்கு தந்து அப்படித்தான் காப்பாற்றினார். அந்த ஒப்பந்தத்துக்கு பெயரே PL 420 என்று பெயர். அதற்கு பின்னால் தான் ஆசியாவிலே இன்றளவு மிகப்பெரிய அணைக்கட்டுன்னு சொல்லப்படுகின்ற பக்ரானங்கள் அணைக்கட்டு கட்டப்பட்டது. இந்தியாவிலே மிக அதிகமான பாசன பரப்பு இருக்கக்கூடிய நாகார்ஜுனா சாகர் அணைக்கட்டு கட்டப்பட்டது. இதெல்லாம் நேருபிரான் உருவாக்கியது. அதே போல தமிழகத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை, பவானி அணை, இதை போல வைகை அணை, மணிமுத்தார் அணை, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, இந்த அணைகள் எல்லாம் கட்டப்பட்டது. அதற்கு பின்னால் தான் ஒரு மாற்றம் வந்தது. இது நாம் சொல்வதை விட 2002ஆம் ஆண்டு அன்றைய இந்தியாவுடைய பிரதமர் வாஜ்பாய் தாய்லாந்து நாட்டுடைய தலைநகர் பேங்காக்கு போகிறார். அந்த பேங்காக்கில் அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், இந்தியாவில் சோற்று பஞ்சம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம், அது இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்வது உண்மைதான், இந்தியா சுதந்திரம் அடைந்த காலையிலே சோற்றுக்கு வழி இல்லாமல் இருந்தோம். அதற்கு பின்னாலே கட்டமைப்பை நேருபிரான் உருவாக்கினார். அதற்கு பின்னால் பசுமை புரட்சி என்று ஒன்று கொண்டு வந்து தங்களுக்கு தேவையானது போக மிச்சமாக வெளிநாட்டுக்கு ஏற்பாடு செய்கிற அளவுக்கு தன்னிறைவுக்கு மேலேயே வந்திருக்கிறது என்றால் அதற்கு நான் நன்றியோடு இந்திரா காந்தி அம்மையாரை நான் நினைவு கூறுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படித்தான் இந்த நாட்டிலே வந்தது. இதற்கெல்லாம் மற்ற சமூகங்கள் வேறு வகையில் முன்னேறியிருந்தாலும் இப்படி ஒரு மகத்தான மாற்றம் இந்தியாவில் வருவதற்காக தங்களை அழித்துக் கொண்டு இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைத்த அந்த வர்க்கம் என்பது விவசாயி. அந்த விவசாயிகளை எப்படி பார்க்க வேண்டும் என்பது கூட இன்றைய அரசியல்வாதிகளுக்கு தெரியும். நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், இதுவரை சொல்லாத ஒன்று. நான் காங்கிரஸ் நேருவை பற்றியோ, சாஸ்திரியை பற்றியோ, இந்திரா காந்தியை பற்றியோ சொன்னால் கூட
அது அவர்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடும். ஆகவே 77, 80 பிரதமராக இருந்த மொராய் தேசாய் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய கும்பகோணத்துக்கு வருகிறார். கும்பகோணத்துக்கு வருகிற முதல் நாள் அங்கே ஒரு கலவரம் ஏற்படுகிறது. ஆகவே மிக கடுமையான பாதுகாப்பு சூழல் இருக்கிறது. அந்த பொதுக்கூட்ட மேடையில் அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் எஸ். லட்சுமி இருந்தார், மத்திய அமைச்சர் பாரா இருந்தார், அந்த தஞ்சை மாவட்ட தலைவர் முன்னாள் MP வைரவத்தேவர் இருந்தார், திருச்சியை சேர்ந்த முன்னாள் MLC MLA தீட்சிதர் இருந்தார். அவர்களோடு நானும் மட்டும் மேடையில் இருந்தது. மிக கடுமையான பாதுகாப்பு கொடுவிலே தொலை தூரத்தில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய MLA இருந்த, இன்றைக்கு அவர் இல்லை, சீனிவாச ரெட்டியார் என்பவர் இருக்கிறார். கூட்டத்தோடு கூட்டமாக அவரை போலீசாரிடம் இதை கேட்கிறார்கள், மறுப்பதை பார்க்கிறேன். அவர் தொகுதி குடித்தலை தொகுதி, என்னுடைய சொந்த ஊர் இருக்கக்கூடிய தொகுதி. ஆகவே அவரை பார்த்து கீழே இறங்கி போய் அவரிடம் என்ன நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கேட்டேன். இல்ல, பிரதமரை பார்க்கறதுக்காக வந்தோம், இவர்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். நான் சொல்லி அவரை அழைத்து போனேன். அழைத்து போனே பாரா என்னிடம் கேட்டார், ஏன் அவரை அழைத்து வருகிறார் என்று. இவர்தான் எங்கள் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர், அவர் விவசாய சங்கத்துடைய தலைவராகவும் இருக்கிறார், பிரதமரை பார்க்க வேண்டுமா என்று சொன்னவுடன் அப்படியா என்று மேடையிலேயே மொராய் தேசாயிடம் அவர் விவசாய சங்க தலைவர் அதோடு MLA என்று சொன்னவுடன் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அறைக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த நேரத்திலே வந்த MLA தன்னோடு இன்னொருவர் வந்தார், அவர் பெட்டவாய்த்தலை சேர்ந்த முத்துசாமி பிள்ளை என்று, அவரையும் அழைத்து வர வேண்டும் என்றார். நான் அவரையும் அழைத்து போனேன். நிகழ்ச்சி முடிந்தது. அறையிலே அமர்ந்து கொண்டு பொறுமையாக இந்த இருவரிடமும் கேட்டார் மொராய் தேசாய். பக்கத்தில் இருந்த பாரா மொழிபெயர்ப்பாளர் என்று சொன்னார். அவருடைய கோரிக்கை என்பது பெட்டவாய்த்தலில் இருந்து சர்க்கரை ஆலை அந்த நிர்வாகம் மிக மோசமாக போய்விட்டது, கரும்பு வெட்டி முடித்தவர்களுக்கே இன்னும் பணம் தரவில்லை, 12 மாதங்களிலே வெட்ட வேண்டிய கரும்பு 16 மாதங்களை கடந்து இப்படி இருக்கிறது, அங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு சம்பளம் தரவில்லை, நீங்கள் தான் இதுக்கு முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்ன போது அவர் கேட்டுக்கொண்டு உடனே இதை போல வேறு சில இடத்திலும் மகாராஷ்டிராவெல்லாம் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் தெரிந்து கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த மனுவை வாங்கி கொண்டார். அவருடைய நம்பிக்கையோடு வார்த்தையை சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், டெல்லிக்கு போய் 1 வாரம் கூட ஆகும். அவர் அங்கிருந்து கடிதம் அனுப்பினார் அந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த விவசாய தலைவர். வந்தவுடன் அது முடிந்து அடுத்து 1 வாரத்திலேயே பெட்டவாய்த்தலை சர்க்கரை ஆலையை மட்டும் மத்திய அரசு எடுத்துக்கொண்டு அரசு அதிகாரியாக ஒருவரை வெங்கடாசலம் என்று ஒருவரை போட்டு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து மீண்டும் ஓட வைத்தார். இது மொராய் தேசாய் பிரதமராக இருந்த காலம். இதை போலவே நேருபுரான் இருக்கிற போது சாதாரணமாக விவசாயிகள் அவரை சந்திப்பது என்பது மிக சாதாரணமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்கள், உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 1 கோடி பேருக்கு மேலே 13 நாட்களாக இந்த கொட்டும் பணியில் அங்கே இருக்கிற போது அவர்களை சந்தித்து பேசி அவர்களை சமாதானப்படுத்தி அவருடைய கோரிக்கை குறைந்தபட்சம் கேட்பதற்காக, காது கொடுத்து கேட்பதற்காகவாவது பிரதமர் இருந்திருக்க வேண்டும். பிரியங்கா சோப்ராவுடைய திருமணத்திலே 2 மணி நேரம் போய் அமர்ந்திருக்க முடிந்தவரால் கஜலோடு தன்னுடைய அறையிலே பல 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் என்று சிரித்து பேச முடிந்தவரால் நமது ஊர் கௌதமி போகிற போது கூட வரவேற்று அவரை அமர வைத்து அவருக்கு டீ காபி கொடுத்து சிரித்து பேச முடிந்த பிரதமரால் 1 கோடி விவசாயிகள் அங்கே போராடி கொண்டிருக்கிற போது அவர்களை பார்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, வாரணாசிக்கு போகிறார், அங்கே ஒரு நடன நிகழ்ச்சி நடக்கிறது, அந்த நடன நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கின்ற படம் இன்றைக்கு பத்திரிகையில வந்திருக்கு. ரோம் நகரம் தீப்பற்றி எரிகிற போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தான் என்று கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீரோ மன்னனே பார்த்தாலும் அவனே சிரிக்கின்ற அளவுக்கு நடக்கிறது. உள்துறை அமைச்சர் அவரை போலவே டெல்லியிலே இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறது, ஆனால் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய முனிசிபல் தேர்தலுக்கு போய் அவர் பிரச்சாரம் செய்வதை பார்க்க, இது வேதனையிலும் வேதனை. ஒரு ஜனநாயக நாட்டில் இதை காது கொடுத்து கேட்பதற்கே ஒரு தலை, பிரச்சனை தீர்ப்பது பிறகு. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இது தீரும் என்றால் மகிழ்ச்சி அடையும். இன்னொன்னு சொல்லணுங்க ஐயா, இப்போ உள்துறை அமைச்சர் பேச முயற்சிக்கும் போது விவசாயிகள் அவரை பேசக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்களா? இது வேளாண் துறை அமைச்சர் கிட்ட தான் நாங்க பேசணும் அப்படின்னு அவரை நிராகரிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏனென்றால் கசப்பான பல அனுபவங்கள் இருக்கிறது. நீங்கள் பாராளுமன்றத்தில் நடந்ததை சொல்லுகிறேன். சமீபத்துல வெங்காய விலை கூடி போய் மிக மோசமானது போது ஒரு பாராளுமன்றத்திலே உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்கிறார், வெங்காய விலை விண்ணை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறதே, இதை பற்றி நிதியமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? உடனே நிதியமைச்சர் சொல்கிறார், நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை, ஆகவே எனக்கு இதை பற்றி தெரியாது என்கிறார். இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தங்கள் பிரச்சனை இவ்வளவு இருக்கிற போது இதுவரை பேச வாருங்கள் என்று சொல்லாத உள்துறை அமைச்சர் எங்கோ ஹைதராபாத்திலே போய் முனிசிபல் தேர்தலிலே போய் பணியாற்ற முடிந்த அவரால் நம்மளை பார்க்க வரவில்லை என்கின்ற கோபம் இருக்கிறது. அது ஒரு புறம். ஆனால் தங்களுடைய பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் விவசாயத்துறை அமைச்சர் தானே பேச வேண்டும். உள்துறை அமைச்சருக்கு விரட்டுவதற்கா? இது வேறு. இது மக்களுடைய பிரச்சனை.
இது ஒன்றும் கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை அல்லவே. ஆகவே அவருடைய முடிவு சரியானதுதான். விவசாய அமைச்சர் தான் பார்க்க வேண்டும். இந்த பிரதமருக்கும் உள்துறை அமைச்சரும் கொஞ்சமாவது நடுநிலையோடு யோசித்திருப்பாரேயானால் இவருடைய பிரச்சனை நியாயம் என்று சொல்லி இதே அமைச்சரவையில் முன்னாள் விவசாய அமைச்சராக இருந்தவர் ராஜினாமா செய்து விட்டே போயிருக்கிறார். இப்படி வந்திருக்கிற ஒரு புதிய அமைச்சர். அந்த காலத்திற்கு பின்னாலும் நீங்கள் விவசாய அமைச்சரை வைத்துக் கொண்டு பேசாமல் நான் தான் பேசுவேன், நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் வர வேண்டும் என்று சொல்வது என்பது அது ஒரு துரைத்தனத்தினுடைய அளவுகோலாக நான் பார்க்கிறேன். இது ஜனநாயகம் அல்ல, சர்வாதிகாரத்தை நோக்கி போகிற ஒரு சூழ்நிலையைத்தான் நான் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிர்கட்சியான காங்கிரஸ் தான் இது தூண்டி விடுறாங்க, விவசாயிகள் யாருமே இல்ல, காங்கிரஸ் கட்சி தான் முழுக்க முழுக்க இதுக்கு காரணம்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, நீங்கள் சொல்வதையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். காங்கிரஸ் கட்சி தூண்டிவிட்டால் 1 கோடி பேர் இந்த கொட்டுமடையில் டெல்லியில் இருக்கிறார்கள் என்றால் நாட்டில் காங்கிரசுக்கு மக்கள் மதிக்கிறார்கள் என்றாலே பொருள். அப்ப மதிக்கிற காங்கிரஸை நீங்கள் ஒத்துக்கொண்டு போங்கள். அவர்கள் தங்களுக்கு சாதகமா வந்தால் எல்லாம் நான் தான் என்று சொல்வதும், பாதகம் என்று வரும்பொழுது அந்த குற்றச்சாட்டை ஊருக்கு கிடைத்தவன் பிள்ளையார் கூட ஆடியை போல எல்லாவற்றையும் காங்கிரஸ் மீது போடுவதும் இதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் நான் துவக்கத்திலே சொன்னேன், அவர்கள் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இந்த மறுமலர்ச்சிக்கு, இந்த விவசாயத்தின் ஒரு புரட்சிக்கு காங்கிரஸ் தான் காரணம், நேருவும் இந்திராவும் தான் இந்த நிலைக்கு காரணம் என்று சொன்னதை சொன்னேன். நேத்து கூட பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து கூட்டணி வச்சு இன்னைக்கு பாரத் பந்த்னு ஒண்ணு அறிவிச்சிருந்தாங்க. அதன் எதிரொலியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேத்து இரவே டெல்லியோட சிஎம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வீட்டு சிறையில வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் சொன்னது மீண்டும் அதற்கு இன்னொரு அடிஷனல் வெயிட் என்று சொல்வதை போல, ஹிட்லர் பாணியில், முசோலினி பாணியில், இடியமீன் பாணியில் ஜனநாயகத்தின் பெயரால் ஒரு பாசிசத்தை, நாசிசத்தை உருவாக்குகிற போக்கு. உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிற, தவறை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த துணிவில்லாத கோழைகள் தான் ஆட்சியாளர்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இந்த பந்தை அறிவித்தது கட்சியர்கள் அல்ல, விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பு அறிவித்தது. அவருடைய நியாயமான கோரிக்கை இத்தனை நாட்கள் தீர்க்கப்படவில்லை என்பதால் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மீது நேசம் வைத்திருக்கிற, பாசம் வைத்திருக்கிற அரசியல் கட்சிகள் ஆதரவு தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆதரவு தந்தாலும் அந்த போராட்டம் பிசுபிசுத்து போக வேண்டுமானால் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் அறிவித்திருந்தால் போராட்டமே இல்லையே. இது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை, எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறார்கள். ஒரு கோரிக்கை எழுகிற போது அவர்களை சிறையில் அடைப்பதன் மூலம் அந்த கோரிக்கை முடிவு பெற்றுவிடும் என்று நினைப்பது அறியாமையின் வெளிப்பாடு. இந்த ஆட்சி அப்படித்தான் இருக்கிறது. கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்து விட்டதாலேயே இந்த கோரிக்கை பிசுபிசுத்து போய்விடும் அல்லது இந்த கோரிக்கை நிறைவேறிவிடும் என்று அவர்கள் நினைத்தால் அது தவறு. விவசாய பிரதிநிதிகளை அழைத்து அவர்கள் ஒற்றை வரியில் சொல்கிறார்கள், நீங்கள் 3 திருத்தம் கொண்டு வந்திருக்கிறீர்கள், 3மே விவசாயிகளை பிச்சைக்காரர்களாக்குறது திருத்தம், ஆகவே இந்த திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். முடியும் என்று சொல்லுங்கள், இல்லைனால் முடியாது என்று சொல்லுங்கள். நான் கூட நேற்று கூட ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். அந்த போராட்டத்தில் பேசும்போது சொன்னேன், கெஜ்ரிவாலை பிடித்தது எனக்கு தெரியாது. நேற்று மாலை 6 மணிக்கு பேசுகிற போது அந்த கோடிக்கணக்கான விவசாயிகளோடு எங்களை போன்றவர்களும் சிறைக்கு போக தயாராக இருக்கிறோம், ஒன்று கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் எங்களை சிறையில் தள்ளுங்கள் என்றுதான் சொன்னோம். கெஜ்ரிவாலை மட்டுமல்ல, எல்லாரையும் சிறைக்கு போக வேண்டும் என்றாலும் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம். கைது செய்து சிறையில் அடைக்கின்ற அந்த ஆண்மையோ அல்லது துணிவோ மோடிக்கோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கோ இருக்கிறதா என்பதை நான் வெளிப்படையாக கேட்க விரும்புகிறேன். பஞ்சாப் விவசாயிகள் மட்டும் தொடர்ந்து இதை போராடிட்டு இருக்காங்க, ஆனா மத்த மாநிலத்தோட விவசாயிகள் வந்து ஆதரவு தரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு என்ன, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்க எல்லாம் ரிட்டர்ன் பண்ற அளவுக்கு இந்த போராட்டத்துல மும்முரம் காட்டுறாங்க. இது எப்படிங்க பாக்குறீங்க? உங்களுக்கு தெரிந்தே சொல்றேனே, நாடு முழுக்க கர்நாடகாவில் இருந்துச்சு, பஞ்சாப், ஹரியானாவில் இருந்துச்சு, ஒரிசாவில் இருந்துச்சு சொன்னா கூட புரியாது. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விவசாய சங்க தலைவர், என்னுடைய பால்ய நண்பர் ஐயா கண்ணன், அவர் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதற்கு முன்கூட்டியே 150 பேருக்கு ரயிலிலே டிக்கெட் வாங்கிவிட்டார். ஆனால் அவரை ரயிலே ஏற விடாமல் வந்த அவ்வளவு பேரையும் போலீசார் மறித்து அவர்களை வீட்டிலே வைத்து ஒரு நாள் முழுவதும் அவர்களை சிறை வைத்தார்கள். அதற்கு பின்னால் அவருடைய ரயில் டிக்கெட் எல்லாம் கேன்சல் செய்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் வேறு சில விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள், ஒருவர் நம்முடைய கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர் விமானத்தின் மூலம் போய் இறங்குகிறார்கள். டெல்லி விமானத்திலேயே அவர்கள் விவசாயிகள் என்பதை தெரிந்து கொண்டு அங்கேயே காவலர்கள் நிறுத்தி அடுத்த விமானத்திலே திருப்பி அனுப்பினார்கள். இப்படி நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகள், முன்னோடி விவசாயிகள், இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு போனவர்களை எல்லாம் அங்கே உள்ளே வராமல் தடுத்து இருக்கிறார்கள். ரயிலில் போக முடியவில்லை, விமானத்தில் போனவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அப்புறம் நாடு முழுக்க யாரும் ஆதரிக்கவில்லை என்று சொல்வது இது பைத்தியகாரத்தனமான ஒரு விமர்சனமாக எனக்கு படுகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே பார்த்தோம்,
எல்லாமே இறுதியா பாத்தீங்கன்னா ஒரு சமூக விரோதிகள் உள்ள போயிட்டாங்க, உள்ள பூந்துட்டாங்கன்னா எப்பவுமே ஒரு கலவரத்திலே முடியுது ஒவ்வொரு போராட்டமும். இப்ப இந்த போராட்டமும் அதே மாதிரி முடியக்கூடாது அப்படின்ற ஒரு போராட்டம் முடியக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல அவங்க எல்லா விவசாயிகளும் கட்டுப்படுத்துறாங்களா? ஓ, அப்ப சமூக வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பகிரங்கமா பிஜேபி தான் சேர்த்துட்டு இருக்காங்க. அதனால சமூக விரோதிகளுடைய கூடாரமா பிஜேபி இருக்கு. அந்த போராட்டத்தில் இதுவரை எந்த பிஜேபி வரல. அங்க இருக்கிற விவசாயிகள் தெளிவா இருக்கிறான். பிஜேபின்னு சந்தேகப்பட்டால் கூட அவங்களை வெளியே விரட்டுறான். அதனால எந்த கலவரம் வராது. 1 கோடி பேருக்கு மேல் ஒரு இடத்துல குழுமி இருக்கிற போது ஒரு சின்ன சஞ்சலம் கூட, சலசலப்பு கூட வராமல், ஒரு சின்ன தகராறு வராமல் இருக்கிறது என்றால் அந்த கட்டுப்பாடோடு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் உலகத்தில் எந்த காலத்திலும் நடந்தது இல்லை. அப்படிப்பட்ட போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்றவர்கள் சமூக விரோதிகள் என்று சொன்னால் அதை சொல்லுகிறவர்கள் தான் திருடி பிறரை நம்ப மாட்டான் என்று சொல்வதை போல அவர்கள் தான் சமூக விரோதிகளுடைய, நாங்கள் இல்லை. அடுத்ததா இனி பெட்ரோலோட விலை பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே இனிதான் அதிகமா மும்பைல 90 ரூபா வரைக்கும் வித்திருக்கு. இதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை அதிகமாகும் போது, அதாவது காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது பாஜகவினர் வந்து எல்லாருமே ட்வீட் போட்டாங்க. மன்மோகன் சிங் அவர்களுக்கு வந்து ஸ்மிருதி இராணி வந்து வளையல் சென்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து வாயை திறக்க மாட்டாங்க. அதாவது நீங்க ஒரு சரியான கேள்வியை கேட்டீங்க. எந்த பொருள் இப்போ பஞ்சு விலை கூடுனா துணி விலை கூடும், கரும்பு விலை கூடுனா சக்கரை விலை கூடும், இனிப்பு விலை கூடும், அரிசி விலை கூடுனா இட்லி விலை கூடும், சாப்பாட்டு விலை கூடும், தோசை விலை கூடும், கோதுமை விலை கூடுனா பூரி விலை கூடும், சப்பாத்தி விலை கூடும். ஆனால் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் எல்லா பொருட்களுடைய விலையுமே கூடும் என்பது அரசியல் அரிச்சுவடி தெரிந்த, பொருளாதாரத்து பாலபாடம் புரிந்த அனைவருக்குமே தெரியும். இப்பொழுது நான் கேட்பது, இந்த நாட்டுடைய பிரதமராகட்டும், எல்லாத்துக்கும் நான் தான் என்று சொல்கிற உள்துறை அமைச்சராகட்டும், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி குருடாயில இறக்குமதி செய்துதான் இந்தியாவில் அதை பிரிச்சு பெட்ரோலா டீசலா விற்கிறோம். ஒரு பீப்பாய் $140 வாங்கி 60 ரூபாய்க்கு பெட்ரோல் விட்ட போது மன்மோகன் சிங் ஆட்சியில முதுகெலும்பு இல்லாத பிரதமரே, ஆண்மை இல்லாத அரசே, ராஜினாமா செய்ய சொன்னீங்கல்ல. இன்னைக்கு $35, $40, $45 இதுதானே. அந்த கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்கணும். நான் இன்னும் தெளிவாக சொல்ல போனால், இந்தியாவில் குரூடாயில் வாங்கி அதை பிரித்து பெட்ரோலாக டீசல் பிரித்ததற்கு பின்னாலே பக்கத்தில் இருக்க இலங்கைக்கு விற்கிறது, நேபாளத்திற்கு விற்கிறது. அவர்களுக்கெல்லாம் 31 ரூபாய்க்கு தானே விற்கிறீங்க. அப்படி என்றால் 31 ரூபாயை அடக்க விலை விட கொஞ்சம் கூட தான். அப்படி என்றால் 90 ரூபாய் என்று சொல்லுகிற போது 60 ரூபாய்கள் வரியாக மட்டுமே வாங்குகின்ற ஒரு ஊதாரி அரசு அல்லவா இது? மக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இது ஆகிவிட்டது. இதை கூட கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்காமல், அதை முயற்சித்து மக்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக இவர்கள் இந்த நாட்டு பிரதமர் பரப்பதற்காக எங்கேயாவது போறதுக்கு மட்டும் போறதுக்கு 8400 கோடி ரூபாயில ஒரு சொகுசு விமானத்தை வாங்கி இருக்கிறார்களே, இது எந்த வகையில நியாயம்? இந்த ஆட்சியிடம் நேர்மை எதிர்பார்க்க முடியாது. இதற்கு பெட்ரோல் விலை ஒன்று மட்டுமே போதும், வேறு எந்த இதையுமே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் இந்த ஆட்சி விவசாயிகளுடைய பிரச்சனையும் பெட்ரோல் டீசல் பிரச்சனை மட்டும் பார்க்கட்டும். நான் இப்பொழுதுதான் 10 நாளைக்கு முன்னால பெங்களூர் போகிற போது என் போதாத நேரம் அங்க இருக்கிற ரயில்வே ஜங்ஷனுக்கு போனேன். உள்ள போலான்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க போனா 50 ரூபாங்கிறான். எல்லாம் தனியார் மயம் போயிடுச்சு. எதுவுமே இல்லாமல் துடை தெரிந்த இந்திய நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்தது போல ஒவ்வொன்றாக உருவாக்கினார். காங்கிரஸ் ஆட்சியில் சாதனை என்னவென்று கேட்டால் வேறு ஒன்றுமே வேண்டாம். இன்றைக்கு மோடி ஆட்சியில எதையெல்லாம் விற்கிறார்களோ அதையெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் உருவாக்கினார்கள். இது ஒன்றே போதும் இவர்களுக்கு மானம் இருக்க வேண்டும் என்றால், சுயமரியாதை இருக்க வேண்டும் என்றால், இனிமேலாவது குற்றத்தை ஒப்புக்கொண்டு இவர்கள் ஒதுங்கி போவதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்கின்ற நன்மையாக இருக்கு. பாஜக கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமியே சொல்றாரு, இது பெட்ரோலோட விலை அதிகபட்சம் 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் விற்கலாம், மீதி எல்லாமே கமிஷன்ல தான் போது அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. நான் சொல்றதே கேட்க வேணாம். மோடி உங்க கட்சி எம்பி சொல்றாரு, அதையாவது கேளுங்க. உண்மையை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நான் அதான் சொல்றேன், வெளிநாட்டிலிருந்து குருடாயில் இறக்குமதி பண்ணி அதுல தானே விற்கிறீங்க. நீங்க $140 வாங்கி 60 ரூபாய்க்கு விற்க முடியும் என்றால் $40 வாங்கி 90 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இது என்ன வட்டி கடையா? சேட்டோட வட்டி கடையா? வட்டி கடையில கூட 5 ரூபாய் வட்டிக்கு மேல இல்லையே. இது என்ன மீட்டர் வட்டியா தாண்டி எல்லாம் போகுது? 30 ரூபாய் பெட்ரோலுக்கு 60 ரூபாய் டாக்ஸா? 200% டாக்ஸா? இதற்கு பேரு ஜிஎஸ்டி எல்லாம் சொன்னாங்களே, இதுக்கு பேரு தான் ஜிஎஸ்டியா? நமக்கு புரியல. ஒண்ணு அவங்க முட்டாளா இருக்கணும், இல்லைன்னா நம்ம முட்டாளா இருக்கணும். நிச்சயமா நாம இல்ல. அப்ப யாருன்னு முடிவு பண்ணி. இறுதி கேள்வியா, நானும் ஒரு விவசாயி தான், அடிக்கடி நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க அவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
விவசாயிகளோட கோரிக்கையை நம்ம ஏத்துக்கலன்னா இந்தியா ஒரு பொழுதும் வல்லரசே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட கருத்தை எப்படி பாக்குறீங்க? நாங்கெல்லாம் சொல்றதை ஏத்துக்க வேணாங்க, சினிமாக்காரர் சொன்னாதான் ஏத்துக்க. விவசாயிகள் வாழ்க்கையில் வளம் இல்லாமல் போனால் ஒட்டுமொத்தமும் காலியாயிரும். நீங்க எரியறதை எடுத்தாக்க கொதிக்கிறத அடங்கி போம்பாங்க. கொதிதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும். உள்ள இருக்கிற அந்த தன்னை அழித்து கொண்டு அதற்கு நெருப்பூட்டுவதுதான் விவசாயிகள். அதைத்தான் காந்தியடிகள் அப்போதே சொன்னாரு. கிராம ராஜ்யம் என்று சொன்னார். இந்த நாடு உயர வேண்டுமானால் கிராமத்தில், குறிப்பாக விவசாயத்தில் கவனம் செலுத்தி உயர்த்தினால்தான் முடியும் என்று சொன்னார். மகாத்மா சொன்னதே மறந்துட்டாங்க இவங்க, கோட்சே ஆதரவாளர்கள். ஆகவே அதனால அதுக்கு எதிர் திசையை போறார்கள். என்னவோ விவசாயி என்று சொல்வதால் எந்த பயனும் இல்லை. விவசாயியை போல நடந்து காட்ட வேண்டும். ஒரு விவசாயி எப்படி இருப்பான் என்பதை கிராமத்திலே பிறந்த எடப்பாடிக்கு தெரியவில்லை என்று சொல்ல மாட்டேன். இப்போது அவர் விவசாயி என்பதை மறந்து குபேரனாக இருக்க தன்னுடைய கோடி கோடியான பணத்தை காப்பாற்றுவதற்கு என்ன வழி? இந்த அதிகார சுகத்தை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிற தடைகளை விரட்டுவது என்ன வழி? யார் சொன்னதை கேட்டால் நம்முடைய இந்த சுக வாழ்க்கை நீடிக்கும் என்று மட்டும் பார்க்கிறார். ஆகவே மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக வருத்தப்படுகிறேன். இவ்வளவு நேரம் எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.